எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 11 இன்னியோட ட்ரேடிங்ல என்னோட ஸ்ட்ராட்டஜில என்னென்ன ஸ்டாக்லாம் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, குறிப்பா கொஞ்ச நாளாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பிளஸ் கோல்டன் ஸ்டாக் இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பேங்க் நிப்டி ஆப்ஷன்ல இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 5725 ரூபாய் ஒன்லி இன்ட்ராடேக்கு மட்டும்தான். இன்னியோட ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது 291 ரூபாய் 25 காசு. இன்னியோட ரிவார்டு 1575 ரூபாய் வருது. நான் இதுல எந்த லெவலுக்கு என்டர் ஆயிருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நோ டைமிங், நாம எந்த டைமிங்ல வேணாலும் என்டர் ஆகலாம். அதே போல சார்ட் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது, இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, டெக்னிக்கல் எந்த ஒரு டெக்னிக்கலையும் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. ஒன்லி பேசிக் மட்டும்தான், பேசிக் வச்சுதான் நான் இந்த ட்ரேடிங்கை பண்ணிட்டு இருக்கேன். பேங்க் நிப்டி ஆப்ஷன் 43100 காலு, ஒரு லாட்டு 229 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 229 ரூபாய்க்கு வாங்கின பிறகு 288 ரூபாய் 50 காசு வரைக்கும் மேல போயிருக்கு. 1% 2% அப்படி புக் பண்றவங்களுக்கு இன்னைக்கு 1500 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ப்ராஃபிட் வந்தது. 288 ரூபாய் 50 காசு போயிட்டு கடைசியா எவ்வளவுல க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க, 264 ரூபாய் 60 காசுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதாவது இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்க்கும்போது 5725 ரூபாய் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ டோட்டலா இன்னைக்கு ப்ராஃபிட் 890 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளைக்கு ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி. என்னோட ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். நம்ம அடுத்து இன்னியோட கோல்டன் ஸ்டாக்ஸ் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 10 மந்த் டார்கெட்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டினியூவா இந்த ஜனவரி 2ல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா லாஸா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் வந்திருக்கு. 1350 ரூபாய் மொபைல் ஸ்ட்ராட்டஜில, டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில 850 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. மொபைல் ஸ்ட்ராட்டஜில ஒரு 2.5% ப்ராஃபிட் வந்திருக்கு. டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில ஒரு 1.5%க்கு மேலவே ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னியோட கோல்டன் ஸ்டாக் யாருன்னு பாத்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன். ஏன்னா இதோட ப்ராஃபிட் ரேஷியோ பாருங்க, ரிஸ்க் 0.23%, 0.25%க்கு கொஞ்சம் கம்மியா வருது. அதே போல ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது 2.75, 2.5% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிவார்டு வருது. இந்த கோல்டன் ஸ்டாக்ல நான் என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்த்துடலாம். டாடா கம்யூனிகேஷன் இன்னியோட கோல்டன் ஸ்டாக்கு, இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய், 1069 ரூபாய் 50 காசு, கிட்டத்தட்ட 2.5% ரிவார்டு வர வேண்டியதுல ஒரு 2% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, எதுக்காகன்னா நான் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்றதுனால இந்த ப்ராஃபிட் இங்க புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட். ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் பார்த்துடலாம். ஒரு நாள் ஒரே ஸ்டாக்காக இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டாக்ல இன்னைக்கு 1% லாஸ் வந்திருக்கு. 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல அதானி என்டர்பிரைஸ், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், டாடா மோட்டார் இந்த 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 4 ஸ்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5% இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. டோட்டல் என்எஸ்சில இன்னைக்கு டாப் வேல்யூல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுதான். என்எம்டிசி, டாடா கம்யூனிகேஷன், ஐஓசி இந்த 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு டாப் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இங்க 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், ஒரு நாள் ஒரே ஸ்டாக்க, இந்த 3 கான்செப்டுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இதுல எல்லாருமே ஷேர் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா பண்ணக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் பிளஸ் கோல்டன் ஸ்டாக்கு, இதுக்கு நான் குரூப்ஸ் எல்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல. இன்னும் ஒரு 1 மந்த் போகட்டும். 1 மந்த் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. ஒரு மாசம் கண்டினியூ வாட்ச் பண்ண பிறகு இந்த கான்செப்ட்ல நாம எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து யோசிக்கலாம். இன்னையோட ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளையோட மார்க்கெட்ல, குறிப்பா நாளைக்கு ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பாருங்க. பாய்.